வணக்கம். நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை பெரும்பாலும் ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் போடுறோம். ஆனா அது மட்டும் போதுமா? அதை எப்படி வளர்க்கறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ்னு ரெண்டு வார்த்தைகள் நம்ம காதுல வந்து விழும். இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாததா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? வாங்க இன்னைக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். சரி, நம்ம சேமிப்பு ஃபிக்ஸட் டெபாசிட்ல பத்திரமா இருக்கு. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ்னு ஏதேதோ சொல்றாங்களே, அதுக்கும் இதுக்கும் அப்படி என்னதான் பெரிய வித்தியாசம்? வாங்க இந்த மர்மத்தை இன்னைக்கு உடைச்சிடலாம். முதல்ல பாண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கறத கொஞ்ச நேரம் மறந்துருங்க. அதுக்கு பதிலா நீங்க ஒரு கடன் கொடுப்பவர் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆமா, இதுதான் பாண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. வாங்க ஒரு சிம்பிளான உதாரணம் மூலமா இது புரிஞ்சுக்கலாம். உங்க நண்பர் ஒரு பிசினஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிசினஸை இன்னும் பெருசாக்க அவருக்கு பணம் தேவைப்படுது. அப்போ நீங்க அவருக்கு கடன் கொடுக்கலான்னு முடிவு பண்றீங்க. இந்த கடன் கொடுக்கற பயணம் ரொம்பவே சிம்பிள். பாருங்க, 3 ஸ்டெப் தான். முதல்ல, அதாவது ஸ்டெப் 1, நீங்க உங்க பணத்தை ஒரு கம்பெனிக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ கடனா கொடுக்கறீங்க. ரெண்டாவது ஸ்டெப் 2, அதுக்கு அவங்க உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 9% வட்டி தரும்னு ஒரு வாக்குறுதி தராங்க. கடைசியா ஸ்டெப் 3, அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதும் நீங்க கொடுத்த அசல் பணத்தை அப்படியே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். அப்போ சுருக்கமா சொன்னா, பாண்டுங்கிறது நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கற கடன் மாதிரி. இந்த விளையாட்டுல நீங்க தான் கடன் கொடுத்தவர், அதாவது ஒரு லெண்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு கடன் கொடுப்பவரா இருக்கிறது எப்படின்னு புரிஞ்சுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடன் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த பிசினஸ்லே ஒரு கூட்டாளியா, அதாவது பார்ட்னரா மாறினா எப்படி இருக்கும்? ஆமா, இங்கதான் ஸ்டாக்ஸ்ங்கிற விஷயம் உள்ள வருது. திரும்பவும் அதே நண்பரோட பிசினஸ் உதாரணத்தை எடுத்துக்கலாம். இந்த முறை நீங்க அவருக்கு கடன் கொடுக்காம அவரோட பிசினஸ்ல ஒரு பங்குதாரரா, ஒரு பார்ட்னரா சேர முடிவு பண்ணா என்ன நடக்கும்? ஸ்டாக், இல்ல நாம பொதுவா சொல்ற ஷேர், அது ஒரு கம்பெனியோட ஒரு சின்ன துண்டுக்கு உங்கள ஓனர் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த உறவுல நீங்க வெறும் கடன் கொடுத்தவர் இல்ல, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு கூட்டாளி, ஒரு பார்ட்னர். அப்போ கூட்டாளியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அந்த கம்பெனி நல்லா லாபம் சம்பாதிச்சா அதுல உங்களுக்கும் பங்கு உண்டு. ஆனா ஒருவேளை நஷ்டம் வந்தா அதுலயும் நீங்க பங்கெடுக்கணும். அதனாலதான் இங்க வர்ற வருமானம் நிலையானது கிடையாது. எல்லாமே அந்த பிசினஸ் எப்படி போகுதோ அதை பொறுத்துதான் இருக்கு. சரி, இப்போ இந்த 2 பேரையும் நேருக்கு நேரா மோதவிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் கடன் கொடுப்பவர், இன்னொரு பக்கம் கூட்டாளி. யாரு எப்படி? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, எல்லா வித்தியாசமும் பளிச்சுன்னு புரியும். ஒரு லெண்டரா, அதாவது பாண்ட்ல நீங்க பணத்தை கடனா கொடுத்துட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் வட்டி வாங்கிட்டு குறைஞ்ச ரிஸ்க்ல இருக்கலாம். ஆனா ஒரு பார்ட்னரா, அதாவது ஸ்டாக்ல நீங்க அந்த கம்பெனியோட ஒரு ஓனர், லாப நஷ்டத்துல பங்கு இருக்கும். அதனால ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமா இருக்க தான் செய்யும். ஆக இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அதுக்கு கிடைக்கிற வருமானத்துக்கும் இடையிலான உறவு நம்பர்ஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? இந்த சார்ட்டை பாருங்க, கணக்கு இன்னும் தெளிவா புரியும். ஒரு கடன் கொடுப்பவரா பாண்ட்ல உங்களுக்கு ஒரு 9% உறுதியான வருமானம் கிடைக்கலாம், கணிக்கக்கூடியது. ஆனா ஒரு பார்ட்னரா இருக்கும்போது ஸ்டாக்ல 12%, ஏன் அதுக்கு மேல கூட போகலாம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. கம்பெனி வளர்ந்தா நீங்களும் வளருவீங்க, இல்லனா சரிதானே? வருமானத்தை பத்தி பேசிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு நிமிஷம், நாம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடக்கூடாது. அதுதான் ரிஸ்க். ஆமாங்க, எந்த முதலீட்லயும் இருக்கிற இடர்கள். அப்போ இந்த முதலீடுகள்ல 100% எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லையா? இது முற்றிலும் பாதுகாப்பானதா? இல்லவே இல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பங்குகளை விட பாண்ட்ஸ் பாதுகாப்பானதுன்னு பொதுவா ஒரு கருத்து இருந்தாலும் பாண்ட்ஸுக்கும் சந்தேக பயங்கள் இருக்கு. உதாரணமா, வட்டி விகிதம் மாறினா உங்க பாண்டோட மதிப்பு பாதிக்கப்படலாம். அதனால எப்பவுமே முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த திட்டம் தொடர்பான ஆவணங்களை முழுசா படிச்சுட்டு ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பாண்ட்ஸ்ல பொதுவா 2 முக்கிய ரிஸ்க் இருக்கு. ஒன்னு கிரெடிட் ரிஸ்க். சிம்பிளா சொன்னா, நீங்க கடன் கொடுத்த கம்பெனி பணத்தை திருப்பி கொடுக்காம போறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது வட்டி விகித ரிஸ்க். வெளியில வட்டி விகிதம் ஏறிடுச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற பழைய குறைஞ்ச வட்டிக்கான பாண்டோட மதிப்பு கொஞ்சம் குறையலாம். ஆக முக்கியமான விஷயம் என்னெல்லாம், அதிக வருமானம் வர வாய்ப்பு இருக்கிற இடத்துல அதிக ரிஸ்க்கும் சேர்ந்தே வரும். இதுதாங்க முதலீட்டோட அடிப்படை விதி. இத மட்டும் மறக்கவே கூடாது. இப்போ உங்களுக்கு கடன் கொடுப்பவருக்கும் கூட்டாளிக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ கேள்வி இதுதான், நீங்க யாரு? பாதுகாப்பா இருந்து நிலையான வருமானம் எதிர்பார்க்கிற ஒரு கடன் கொடுப்பவரா, இல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து
பெரிய வளர்ச்சி அடைய நினைக்கிற ஒரு கூட்டாளியா? உங்க முதலீட்டு பயணத்துக்கான முதல் படி இந்த கேள்விக்கான பதில்ல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.